வணக்கம் மக்களே, நான் செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். ஈவ் மீடியா 7 யூடியூப் சேனலுக்காக இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாதூர் ஊராட்சி ஒன்றியம் இலத்தூர் ஊராட்சி மன்றத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நாங்க வரும்பொழுதே நிறைய மக்களை பார்க்கும்பொழுது எல்லாரும் எங்ககிட்ட சொன்னது, இங்க இருக்க ஊராட்சி மன்ற தலைவர் அதாவது திரு பாரதி பாபு அவர்கள் இங்க இருக்க மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளும் நிறைய சலுகைகளும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டு இந்த இலத்தூர் ஊராட்சி மன்றத்துக்கு வந்திருக்கோம். நான் செய்யூர் தொகுதி லத்தூர் ஒன்றியம் திருவாதூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் ஊராட்சி மன்ற தலைவரும் எங்கள் மனைவியை 8வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் நிற்க வச்சோம். 2 பேரும் ஒரே டைமில் எலெக்ஷனில் 2 பேரும் ஜெயிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் தான் நிற்கிறோம். நாங்கள் 2 வாட்டி 3 வாட்டி நின்றுலாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் நிற்கிறோம், ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிறோம் 2 பேருமே. அது பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது மக்கள் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி அவங்க வீட்டுக்காரம்மா கவுன்சிலர் இவர் 2 வந்ததுனால ஊருக்கு மக்களுக்கு எல்லா சலுகை நல்லா செய்கிறாரு. மரக்கன்று வைக்கிறாரு, ரோட்டு வசதி சொல்லி கொடுத்தாரு. குழா தண்ணி இல்லைனாலும் தண்ணி இல்லைனாலும் டேங்க் எடுத்துட்டு விடுறாரு. அதேமாதிரி நம்ம ரோடு வசதி நல்லா பண்ணி கொடுக்குறாரு. மக்களுங்களுக்கு கூலி இல்லைனாலும் அவர் சொந்த காசை வச்சு கண்ணுங்களை வச்சு தண்ணி ஊற்றி கொடுக்குறாரு. இப்போ இன்றைக்கும் அந்த வேலை தான் நடந்துருக்குது. இவர் நல்லது கட்டுது, எல்லாத்துக்கும் முன்னென்னு வருவார். ஒரு கஷ்டம் சொன்னாலும் உடனடியாக மெட்ராஸில் இருந்தால் கூட சொன்ன டைமுக்கு நிற்பார். எங்களுக்கு நல்லதே செய்கிறாருங்க. இவர் எந்த குறையும் எங்களுக்கு அவர் எங்கள் கிராமத்துக்கு நிறைய செஞ்சுருக்கா. திருவாத்தூர் பஞ்சாயத்து நம்ம கல்பட்டு திருவாத்தூர் ஒன்றாவே இணைச்சி தான் பார்ப்பாரு. இது வேற அது வேறன்னு பார்க்க மாட்டார். அவர் எங்களுக்கு தண்ணி ரொம்ப பிரச்சனை, தண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாரு. டேங்க் புதுசாகவும் கட்டியிருக்காரு. அடுத்தது லைட்டு வசதி எங்களுக்கு அடிக்கடிக்கு எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் சொன்னோம்னா உடனே லைட்டுலாம் தெரு லைட்டெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. ரேஷன் கடை ரொம்ப இடிஞ்சு இதுவாக இருந்தது, இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே இருந்தது. அது அவர் தான் இப்போ சரி பண்ணி கொடுத்துருக்குறாரு. அது இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சரி பண்ணி கொடுப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம்னா எங்களை நல்ல மரியாதையோடு வரவேற்று நல்லா செய்வார். அதேமாதிரி அந்த மேடமும் கவுன்சிலர் மேடமும் எங்களை அப்படி பார்ப்பாங்க. ஆனா இந்த ஊருக்கு அந்த அண்ணன் நிறைய செஞ்சிருக்காரு. மகளிர் தினம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, நாங்க போனதும் கிடையாது. அந்த மகளிர் தினம்னு சொல்லிட்டு வச்சு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதில் நிறைய பரிசுலாம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த. மகளிர் தினம்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அண்ணன் வந்த பேர் தானே மகளிர் தினம் வச்சாங்க. இந்த மகளிர் தினத்தில் போன பேர் தான் எனக்கு என்ன சந்தோஷம் எடுத்து தெரியும். வணக்கம், என் பேர் சுஜாதா பாரதி பாபு. நான் லத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் 8வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் லத்தூர் வடக்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளராகவும் இருக்கேன். கட்சி சார்ந்த எல்லா மீட்டிங்க்கும் போவேன் நாங்கள். அதுவும் இல்லாமல் சில சமயம் வெளியில் எங்கே மகளிர் அணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது செய்கிறது, மீட்டிங் அவங்களுக்கு எல்லாரும் மகளிர் எல்லாரையுமே உட்கார வச்சு பேசுறது, அந்த மாதிரி இது எல்லாம் செய்வோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகம். நாங்கள் இந்த அளவுக்கு எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு மக்கள் தான். மக்களை மீறி எதுவும் இல்லை. எங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. கவுன்சிலர் மேடம் வந்தாங்கனாலும் அவங்க வீட்டுல ஒரு ஆளா தான் எங்களை பார்ப்பாங்களே தவிர அவங்க இதுல தனியா பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. அண்ணன் 10 மடங்கு அவங்க 100 மடங்கு எங்களை பாக்குறது. அந்த அளவுக்கு எங்களை பார்ப்பாங்க கவுன்சிலர் மேடமும். பெருமையே இருக்காது அவங்களுக்கு. பெரிய வசதி இருக்கிறவங்கன்ற மாதிரியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. எங்க கூட கூட்டத்தோட கூட்டமா அவங்க நின்று எங்க கூட எல்லாமே ஒன்னா இருப்பாங்க. எங்க கூடவே சாப்பிடுவாங்க. எங்க கூட சாப்பிட்டு இப்ப கிளம்புவாங்க போகும்போது. மருத்துவ முகாம் அடிக்கடி வைக்கிறாங்க. அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க லேடிஸ்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எப்படி பிரச்சனை வரும், எதுவும் தெரியாமல் இருக்கிறதுனால நாங்கள் மருத்துவர்கிட்ட நாங்கள் அணுகி நாங்களும் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே
இது இப்படி செய்யணும், இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனை வராது, அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணணும் செய்யணும் சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் கிட்ட இருந்து எல்லாமே செய்யணும். அதில் எனக்கு ஒத்துழைப்பாக என்னுடைய வீட்டுக்காரர் இருக்கிறதுனால, தலைவராக இருக்கிறதுனால எங்களால் முடிஞ்ச வரையும் நல்லா பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். ஏன்னா மக்கள் நம்மளை நம்பி செஞ்சாங்க, அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையை வீண் போகாத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன எல்லா விதத்துலேயும் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன்றது மக்கள்கிட்ட நீங்கள் எல்லா மக்களுக்குமே எனக்கு வாக்களித்த மக்கள் எல்லாருக்குமே வாக்களித்தவங்க அளிக்காதவங்க எல்லாருக்குமே நான் சமமாக பார்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒரே பார்வையில் தான் பார்த்து நாங்கள் சேவைகளை செஞ்சுனே இருந்தோம். அது கண்டினியூவாக சேவையை செய்யணுன்னாக்கா எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ எது இருந்தாலும் சேவை செய்யணுன்னாக்கா ஏதாவது பொறுப்பு தேவை. அதுக்கு தான் யோசனை பண்ணேன், இது தலைவராக என்ன கவுன்சிலர் நம்ம அந்த பொறுப்பு கிடைக்கும், நம்மளுக்கு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி இருந்து ஒரு முன் உதாரணமாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா ஒரு லெவலில் படி மேலே இருக்கணுன்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இறங்கி ஒரு களத்தில் இறங்கி செஞ்சோம். அவர் எங்களை குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் அவரை நேசிக்கிறோம், அதே போல் அவரும் எங்களை குடும்பத்தில் ஒருத்தராக தான் நேசிக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப உதவி எல்லாம் நல்லதாக தான் செஞ்சு தராரு. அவர் பொங்கல் தீபாவளினாலும் மக்களுக்கு நல்ல செலவு செய்வாருங்க. அதே மாதிரி சொந்தத்திலேயே இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாரு ஊர் மக்களுக்கு. அதே மாதிரி மரக்கன்று வச்சு சொந்த காசு கொடுத்து கூலி கொடுத்து அந்த கண்ணுங்களுக்கு தண்ணி ஊற்றின்றாரு. இன்னைக்கும் அது செய்துட்டாரு. எல்லா மக்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். நல்லது கெட்டதுனால மின்னன்பர் செய்வாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எதை சொல்லலாம்னு சொன்னால் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்கண்ணா. நான் மக்களுக்காக அந்த 400 ரூபா ஒரு ஆளுக்கு அந்த விபத்து காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது மூலிமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மக்கள் எல்லாருக்குமே போட்டோம் அந்த விபத்து காப்பீடு திட்டம். அது பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு விபத்தில் இறந்தோம்னா 10 லட்ச ரூபா கிட்ட சேங்க்ஷன் ஆகும். இல்லை அடிபட்டுது ஹாஸ்பிட்டலில் போகணும், அது 1 லட்சம் ஆகுது 2 லட்சம் ஆகுதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கை ஒடிது கால் ஒடிதுன்னா அந்த செலவும் அதுவும் அதில் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு அந்த காசு எல்லாருக்குமே. இப்போ நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒருத்தர் இறந்துட்டார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஈசிஆரில். அவருக்கு அந்த 10 லட்ச ரூபா விபத்து காப்பீடு திட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க அந்த குடும்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை காலங்களில் இந்த மகளிர் தினம் கொண்டாடுறதுலேருந்து எல்லா ஒரு இதை விடுறது இல்லைங்க. இது இப்போ பள்ளியில் பார்த்தீங்கன்னா எங்கள் திருவாத்தூர் பள்ளியில் இப்போ +2 வரலாம் இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரலாம் இருக்குது பள்ளியில். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பரிசு ஒரு 250 பிள்ளைங்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு போல் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஊக்கத்தொகையாக 10வது ஃபஸ்ட்டு மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க்கு, அதுமாதிரி +2ல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எல்லாருக்குமே ஊக்கத்தொகையாக கொடுத்து நல்லா பிள்ளைங்களை ஆர்வமாக படிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி என்னுடைய திருவாத்தூர் பள்ளி பார்த்தீங்கன்னா 98% எங்கள் தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 98% எங்கள் திருவாத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. அதேமாதிரி எல்லாத்தையுமே நான் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறாள். எல்லாத்துலேயுமே ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போனோடனே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, இவர் வந்தால் இது செய்வார்ன்ற நம்பிக்கைக்கு நான் உதாரணமாக நான் செஞ்சு காமிச்சிட்டேன். அதனால் அது ஒரு பெரிய மன திருப்தி எனக்கு. அவங்க என்னை நம்பி செஞ்சாங்க, நான் அவங்களை நம்பி நான் செஞ்சுருக்கேன். அதனால் என்றைக்குமே என்னுடைய மக்களுக்கு என்னுடைய பணி தொடரும். எங்களை நம்பி ஓட்டளித்த எல்லா மக்களுக்குமே நாங்கள் கடைசி வரையும் உண்மையாக இருப்போம். அதே மாதிரி எங்களை நம்பி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நிற்கும்போது எங்களை நம்பி அவங்க ஓட்டு போட்டாங்க. அந்த தொகுதி மக்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடுன்னு பேரு வச்சது அண்ணா பாரு, அறிஞர் அண்ணா பாரு, பேரறிஞர் அண்ணா பாரு.